பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். இங்கே ஒரு மரணத்தை குறித்து நாம் தெளிவாக பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரணத்தை சகித்தார். அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை சகித்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நித்திய விடுதலைக்காக, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க தேவனுடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று அந்த 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எனக்காக, உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், நான் பலனற்றவனாய் இருந்தபோது கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று. தேவகுமாரன் சகலத்தையும் படைத்தவர் மனு குலத்திற்காக மறு உருவெடுத்து வந்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, நாம் பக்தியற்றவர்களாய் இருக்கும்போது, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது, நாம் மனம் போன போக்கிலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே விழுந்து கிடந்தபோது, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து பாவத்தின் பிடியிலே சிக்கி கொண்டிருந்த போது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் பிதாவின் சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய பலி மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்வோமானால் அவர் சம்பாதித்த அந்த மன்னிப்பு நமக்கு உரித்தாகுகிறது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். தேவனோடு கூட நித்திய காலம் வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ தங்களுடைய பாவ வாழ்க்கையிலே தொடர்ந்து ஜீவித்து இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள். அதன் முடிவு சாத்தானுக்காக நியமிக்கப்பட்ட நரக தண்டனையாக இருக்கும். ஒருவரும் எங்களுடைய விண்ணப்பம் என்னவென்றால், இந்த செய்தியை கேட்கிற ஒருவரும் அந்த தண்டனைக்கு போகக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் ஜெபம் செய்கிறோம். நன்றி. ஆமேன்.